எதுக்கு அடிக்கிற, ரத்த வரலாறு அடிக்கிற, கேவலமா நடந்துக்கிறது. ஒரு பெண் போறாங்க, அந்த பெண்ணோட பின் பேரு லட்சியம் வச்சு வச்சு கொத்துறான். இதுக்குதான் பாரத மாதா பத்தி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? இதனால ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுமா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்க. நம்முடைய காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற அந்த முதலமைச்சர் கவர்ச்சி ரொம்ப நாயகன் விஜய் வந்து பேட்ச் கூட இல்லாம நீ காவல்துறை அனுப்பி ஞாபகம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் தமிழகத்துல இது ஒரு முக்கியமான நாள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் இதை விட பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பத்தி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனா நான் சப்போர்ட் பண்ண வந்தேன். கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்க வேண்டிய சிந்தனை இருந்தா போதும். அந்த சிந்தனை தான் இங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை பிரஸ் கிளப்ல நானு, வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும். எங்க வீட்டு பிள்ளை நீட்டு டாக்டருக்கு படிக்க போறது இல்லைடா, உங்க வீட்டு பிள்ளையதான் படிக்க போகுது, நான் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கல அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம், அடுத்த தலைமுறையை பார்த்து சொன்னோம். உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு. அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரியல. அனிதாவின் மரணத்துல தொடங்கின அந்த ஓரம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீட்டை கொண்டு வராம நாங்க பார்த்துக்கோம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்துல, அவங்களும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றது நான் ஆழமா நம்புறேன். இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நிக்கணும்னு நினைச்சா, தமிழ்நாட்டுல அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க அவங்க பூரா ஒவ்வொரு கட்சிக்காரங்க இப்ப கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க கட்சியில 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்க கட்சியில 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்க கிட்ட வாக்கு 1.5 கோடி 1,000 கோடி வாக்கு இருக்கு, எங்க கிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்கு, என்னால 80 லட்சம் வாக்கு வாங்கிருக்கும். எங்க உங்க உறுப்பினர்கள் எல்லாம் போனாங்க? அப்ப நீங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் ஒன்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் தான் அவங்களை ஏற்றுக்கிட்டே இருக்கு. முன்னாள் வந்து பொழுது பேசிக் கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னாரு, தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேர்லாம் போயிருச்சு எங்களுக்கு, வெளியே சொல்ல முடியாது. இன்னும் சொல்லி எங்க மூணு அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, வேற பக்கம் நிற்கிறது. தேட்டர் அங்க நிற்கிறது, இங்க இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. இது அப்படிதான் மூலச்செல்வம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்ல சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இப்ப வேற ஏதோ கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் இன்னும் சொல்லும்போது சொன்னாரு, ஜேம்ஸ் வசந்தன் சொன்னாரு, நாங்க வந்து வன்முறையை கையில எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து.
உங்களை நீங்களே சாத்வீக முறையில நாங்க ரொம்ப நல்லவங்க முதல் நாளை சொல்லி ஏமாத்துவீங்க, அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாத்துவீங்க. அதாவது என் வீட்டுக்குள்ள கருணாக வந்து அடிச்சா கூட கடிக்கிறேன்னு அடிச்சா கூட அது வன்முறைன்னு சொல்லி தெரிஞ்சு பாருங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். அதோட மறு அர்த்தம் மீறி நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க நல்லவங்கெல்லாம் கிடையாது. நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்துல எங்களை விட போராடி நடந்துகிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கொடுமைகளை பார்க்கும் போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், ராணுவம் அடிக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதுங்க, அடிக்கிறான்னு உரிமையில பேசுறீங்க. அடிக்கிறவன் அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்களேன்னு நான் மரியாதை கொடுக்க முடியும். எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்க வீட்டுல யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்க சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படிச்சு வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களின் துணை ராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்கல்ல, உன்னோட எக்ஸாம் வச்சதே எழுதிட்டு வந்து ஒரு இடத்துக்கு உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்தா அவங்களை வேற ஒருத்தர் வந்திருந்தா அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வழிதான் அவனுக்கு இருக்கு. அந்த வழியை விட மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்க வீட்டுக்குள்ள உங்க பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்க, கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க, அடிக்க மாட்டீங்கல்ல. இப்ப யாரு பத்த பிள்ளையே நினைச்சு அடிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்த வரலாறு அடிக்கிற, கேவலமா நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போறாங்க, அந்த பெண்ணோட பின் பகுதியில் லத்திய வச்சு ஒருத்த கொத்துறான். இதுக்குதான் பாரத மாதா பத்தி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பாடம் எடுப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொன்னு கவனிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இருந்து அடி வாங்குறவனும் இருந்து. இப்ப எனக்கு தெரியாது, இப்ப சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இருந்து, இப்ப பேசவே மாட்டான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. வெளியில போராடிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. வருங்கால இந்தியாவை வளமா நடத்திட்டு போவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த நம்பிக்கையும் தோற்று போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பல. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்குல குத்தினா ரத்தம் வருது. ஆனா அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயே மாணவர் போராடக்கூடாது. என்னடா உங்க அரசியல்? என்ன உங்க அரசியல்? போராட்டம் நடந்தா போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அதை கம்பு எடுத்துட்டு வரல, கத்தி எடுத்துட்டு வரல, கல் எடுத்துட்டு வரல, கூம்பு எடுத்துட்டு வரல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாமல் நிராயுதமா நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்ற காவல்துறை ராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பான், லத்தி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், அந்த கண்ணீர் குண்டு வச்சிருப்பான். இப்ப யாரு கலவரம் பண்ண வந்துருங்க? அவன் கலவரம் பண்ண வந்தா இதெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். இதுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடிக்கடி அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டினான்னு இப்படி கட்டமைச்சுக்கிட்டே இருப்பான். இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. அதனால இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்க பேசும்போது இப்ப ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஜனநாயகம் சொன்னாலும் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஊழல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஊழல் என்ன சொல்றாங்க அதைத்தான் போடணும். அதுதான் தலைப்புச் செய்தி. நாயா கத்தினாலும் நீங்க நாயா கத்தினாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வராது. நாளை காலையில பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 5 பிள்ளைகளுக்கு அவங்க செய்ய துரோகம்ன்றத தெரியாம செய்வாங்க. அப்படி தெரியாம செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்றான், என் ஓனர் சொல்றான், என்னுடைய மேலதிகாரி சொல்றான். நீங்க எப்ப சிந்திப்பீங்க? நீங்க எப்ப சிந்திப்பீங்க? யாருக்காக போறாங்க? இங்க இருக்க யாராவது வீட்டுக்கு போறாங்க? இவங்க மனுஷனுக்கு வீட்டுக்கு டாக்டர் போறாங்க? யார் எழுத போறாங்க? உங்க பிள்ளை எழுத போகுது. அதை நீங்க யோசிக்கணும். நீங்க காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றீங்க, எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என்ன என் வயதை மூத்தவங்க இருப்பீங்க, எங்கேயே நாளைக்கு ஒரு போராட்டம் எழுப்புகிற சூழல் வந்தா உங்களை அதிகாரிகளை அடிக்க சொன்னா அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க?
இதனால ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுமா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? அதனால எப்ப பார்த்தாலும் எளியவனங்களுக்குமே அடிக்கிறதுக்கு தான் வக்கீல் கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க, அவன் அன்பா பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க, போராடு. இந்த நாட்டுல ஜனநாயக உரிமை அவங்க நீங்க கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் வந்தா பாதுகாப்பு கொடுக்குறேன், சாமி ஊர்வலம் போனா கொடுக்குறேன், சாதி ஊர்வலம் போனா கொடுக்குறேன், போராட்டம் நடத்துறவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. அதெல்லாம் அடிக்கிற அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் என்னுடைய அடுத்த தலைமுறை மீட்குமே தவிர கட்சிகளும் தலைவரும் மீட்பார்கள் என்று ஒரு நாளும் நம்பி கொண்டிருக்காதீர்கள். அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க, அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டி வச்சு உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அது வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நான் யாருக்கும் எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி ஜனநாயக ரீதியாக வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த முதல் குரல் என்னுடைய குரல். அவர் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் 108 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஜனநாயக ரீதியாக அவங்களதான் நீங்க ஆட்சி அமைக்கணும் சொன்னது நானு. அந்த ஜனநாயகத்தை நாங்க காப்பாற்றணும். எங்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்க எங்களோட இல்லைன்னா உங்ககிட்ட கேட்கணும். உடனே இதை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு, அப்படி விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த பிரச்சனைங்க அது ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். அந்த அடிப்படையில இந்த கூட்டத்தில் கலந்திருக்கு. வாழ்த்துக்கு இதை நடத்தின அத்தனை சகோதரர்களுக்கும் ஜெய் அல்லாஹ் அக்பர். இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசினுடைய தோல்வி. அதுதான் அந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அரசியல்ல நமக்கான மீட்புகளை தேடுறோம், ரட்சகர்களை தேடுறோம், நமக்கான தலைவர்களை தேடுறோம். ஆனால் ஒருபோதும் அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள், மீட்புகள், ரட்சகர்கள் எல்லாமே அந்த ஜனநாயகங்கிற ஆற்றுல இறங்கும்போது ஒரு மண் குதிரைகளா கரைஞ்சு போறதா நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறோம். இனிமேலும் அந்த மண் குதிரைகளை நம்பி தேர்ந்தெடுக்காமல் தெருவி இறங்கி போராடுறதா ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சிஜேபி இந்த முன்னெடுப்பு செஞ்சிருக்குது. பின்னால தேர்தலுக்கு போனா அவங்க எப்படி அவங்க நமக்கு உறுதி கொடுக்க. ஆகவே இந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, இதுக்கு இன்னும் பல பிரச்சனைகள், மக்கள் உரிமையான பிரச்சனைகள் தெருவில் நின்று போராடினா மட்டும்தான் இது கிடைக்கும். ஏன்னால் அங்க அந்த ஒரு ஊர் சுற்று பிரதமர், அவர் கீழே இருக்கிற அந்த அரசாங்கம் அவ்வளவு கடுமையா அந்த மாணவர்கள் பார்த்து, இங்க இருக்கிற இந்த கோழி பிம்ப முதல்வர், திரைக்க வச்சு கோழி பிம்ப முதல்வர் வீட்டு வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தன்னுடைய காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற அந்த முதலமைச்சர் கவர்ச்சி பிம்ப நாயகன் விஜய் பேட்ச் கூட இல்லாம நீ காவல்துறை அனுப்பி மாணவர்கள் பேட்ச் இல்லாம என்ன பொறுமைத்தரம் பண்றீங்க? ஏன்னா நாங்க ரோட்ல ஹெல்மெட் போடாம போனா, லைசன்ஸ் இல்லாம இருந்தா என்ன கேள்வி கேட்கிறாரு. இப்ப காவல்துறை கீழே இருக்க காவல்துறை நீ என்ன பண்ற? நீ அழகு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, நமக்கு சாதம் அந்த துப்புரவு தொழிலாளர் போராடி இருக்கும்போது அந்த காவல்துறை கையில் வச்சு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அடிச்சு பழந்தான்னு சொல்லிட்டு போயிட்டு கூலி பண்ண மாட்டாங்க. நேற்று இதே மக்களை பள்ளியில போய் அரெஸ்ட் பண்றது, பெரிய பேட்ச் இல்லாம அடிச்சு போயிட்டு முயற்சி பண்ற போய் காவல்துறை நமக்கு வாய்ப்பு முதலமைச்சர் எல்லாமே எப்படி இருக்கிறானா, போராடும் போது சொகுசோக்கு ஏசி கட்டில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இந்த போராட மக்களை அடித்து ஒடுக்கிற முதலமைச்சர். ஆகவே இந்த முதலமைச்சர்கள் ஓட விடணும், இந்த பிரதமரை ஓட விடணும். இதுக்கு எல்லாமே நம்ம தேர்தல் பாதை உதவாது. தெருவில் இறங்கி போராடணும், தொடர்ச்சியாக போராடணும், தொடர்ச்சியாக